ஸ்டைல். இன்றைக்கி டேஸ்டான முட்டை குழம்பு வைக்க போகிறேன். நான் எப்பயும் போல் சாதாரண முட்டையை வேக போட்டு வைக்காமல் முட்டையை ஆம்லேட் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். நான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், ஜீரகம், சோம்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வடச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். நீங்கள் கரண்டியில் போடலாட்டி பனியார சட்டியில் கூட எடுத்து குழி பணியாரம் மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இப்போ கரண்டி ஆம்லேட் போட போகிறேன். கரண்டியில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு தேவையான உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. கிண்டி கரண்டியில் எண்ணெய் ஊற்றி ஆம்லேட் மாதிரி கரண்ட் ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை எடுத்து போட்டு ஆம்லேட் போட்டுக்கோங்க. நான் இப்போ 4 முட்டை சேர்த்துருக்கேன். 4 ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் ஆம்லேட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ குழம்புல நல்லா கொதிச்சிருச்சு. குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான கரண்டி ஆம்லேட் முட்டை குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேகலா லைஃப் ஸ்டைல் சேனலை.